அதுக்கப்புறம் ஒரு பாப்பா எனக்கு தெரிஞ்சவங்க தான், அந்த வயலில் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அவள் பார்த்துட்டு சொல்கிறா, ஏன் இந்த கொசுக்கடியில் இருக்க எங்கள் வீட்டுக்கு வான்னு அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு மேம். அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் 3 நாளா 4 நாளாக குளிக்காமல் சாப்பிடாம இருந்தேன். அவள் துணி கொடுத்து அவள் சாப்பாடு போட்டு அவங்க பேச. அதுக்கப்புறம் இவர் ராஜ்குமார்ன்றவர் இப்போ செகண்டாக இருக்காரு. இவர் ஃபோன் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ வீட்டில் இருக்கியா? என்னால் தானே உனக்கு கஷ்டம், என்னால் தானே இப்படி பண்ணுற, நீ அந்த அவங்க கூட இருக்கிறத விட என் கூடயே நிம்மதியாக இருப்ப, நீ ஏன் கஷ்டப்படுற, பிள்ளைங்க எங்கேயும் போக மாட்டாங்க, அவங்க பார்த்து பார்க்கணும் ஏதோ ஒரு பேசி ஒரு ஒரு இதுக்கு வந்து ஒரு யாருன்னா ஒருத்தர் பாசமாக பேச மாட்டாங்க. அவர் பாசமாக பேசின உடனே நான் போயிட்டேன் மேம். அவர் கூப்பிட்டாரு, சரி நான் வரேன், எனக்கு இங்கே தனியாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன் மேம். போயிட்டு ஒரு வீடு எடுத்து ஒரு 3 மாதம் ஒரு சந்தோஷமாக, எப்படின்னா சந்தோஷம் சாப்பாடு துணிமணி எல்லாம் போட்டு சந்தோஷமாக வச்சுட்டு ஒரு 3 மாதம் இருந்தேன் மேம். அதுக்கப்புறம் இவரோட கேரக்டே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கு மேம். ஒரு 3 மாதம் சந்தோஷமாக இருந்திருப்போம். சாப்பாடு என்ன வேணும் கேட்குறது கொள்வது. அதுக்கப்புறம் டோட்டலாக மாறி சேஞ்ச் ஆகி டெய்லி ஒரு சந்தேகம் பிடிச்சி பார்க்குறது, என்கிட்ட வந்த மாதிரி வேறவங்க கிட்ட போகாமல் இருப்பியா, ஒரு கேட்குறது, ஒரு நிம்மதி இல்லாமல் பண்ணுறது, அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு மேம்.